Hi guys, welcome to class 8 years IIT Foundation book Chemistry chapter 3 Language of Chemistry and Transformation of Subjects Introduction part 1. That is the chapter of the number. So friends, video clip. Introduction. The branch of science that deals with the study of matter is known as chemistry. The study of matter can have different aspects like preparation, composition, properties and many more. But the study of composition of matter is of prime importance because preparation and properties of substance invariably depend on the composition of the matter. So, in the study of matter பத்தி எந்த சயின்ஸ் வந்து டீல் பண்ணுதோ அது வந்து நம்ம கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அதை பற்றி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஸ்டடி ஆஃப் மேட்டரை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன், காம்போசிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெனி மோர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பட் த ஸ்டடி ஆஃப் காம்போசிஷன் மேட்டர் இஸ் ஆஃப் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மேட்டரோட காம்போசிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப படிக்கணும். ஏன்னா ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் காம்போசிஷன் மேட்டர் தான் டிபெண்ட் ஆகும். On the basis of the composition, the matter can be classified into elements, compounds and mixtures. So, நம்ம composition வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேட்டர்ஸ் வந்து காம்போசிஷனோட பேசிஸில் வந்து நம்மளால் பிரிக்க முடியும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸாக. இன் நேச்சர் எவ்ரி சப்ஸ்டன்ஸ் ஹஸ் அன் inherent tendency to undergo transformation which may or may not be associated with the change in composition and hence properties. ஸோ எல்லா சப்ஸ்டன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வந்து ஒரு இன்ஹெரிட் டெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ அது மூலியம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேஞ்ச் இன் காம்போசிஷனில் அசோசியேட் ஆகலாம், இல்லைனா அசோசியேட் ஆகாமல் இருக்கலாம். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி பார்க்குறோம். The transformation which are associated with the change in the properties of the matter are considered as chemical change in contrast to the physical change in which the matter retains its identity. So matter oda change of properties oda transformation வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல chemical change னு சொல்றாங்க. அதாவது ஒரு matter oda total chemical property மே சேஞ்ச் ஆயிடுச்சுனா அது வந்து ஒரு chemical change. அதுவே physical changeல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஐடென்டிட்டி வந்து அதால மறுபடியும் ரீடைன் பண்ண முடியும். The innumerable chemical change occur in nature can conveniently be represented in the form of chemical equations. For the sake of convenience and universal application, there are 118 elements discovered so far have been assigned unique symbols. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இது ரெண்டு ஆட் பண்ணாலும் அதுக்கு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க கன்வீனியண்ட்டாக. ஸோ ஃபார் த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் அண்ட் யூனிவர்சல் அப்ளிகேஷன் the 118 element discovered so far have been assigned unique symbols. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரே நமக்கு எப்படி வந்து காம்போசிஷன் ஆஃப் மேட்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுங்கிறது தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான சிம்பிள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 118 எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்கும் யூனிக்கான சிம்பிள்ஸ் இருக்குது. The transformation for which involves a change in the structure or composition of a substance is called chemical change. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சுக்கான டெஃபினிஷன் இருக்குது. ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மாறுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கெமிக்கல் சேஞ்ச். அதுவே த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி சேஞ்ச் இன் மாலிகுலர் காம்போசிஷன் இஸ் நோன் ஆஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பையும் கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாலிகுலர் சேஞ்சும் ஆட் ஆக போகிறது இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சையும் கெமிக்கல் சேஞ்சையும் ஒரு டேப்லெட் காலம் மூலிமா பிரித்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். நோ சேஞ்ச் இன் மாலிகுலர் காம்போசிஷன் டேக்ஸ் பிளேஸ், ஹென்ஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். மாலிகுலர் காம்போசிஷன் சேஞ்ச், ஹென்ஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மாலிகுலர் காம்போசிஷன் வந்து சேஞ்ச் நடக்காததுனால நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து எதுவுமே ஃபார்ம் ஆகாது. அதுவே இந்த இடத்துல கெமிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் காம்போசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனாலே நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டரை வந்து நம்ம கூல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ் வரும். ஸோ அந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஆகிடுச்சு. இப்போ அந்த சாலிட் வந்து நம்ம சாதாரணமாக விட்டோம்னா மறுபடியும் தண்ணியாக மாறிடும். ஸோ வாட்டரை வந்து நம்ம சில் பண்ணோன்னா ஐஸாக மாறுது. ஸோ ஐஸ் வந்து சாதாரணமாக விட்டோம்னா தண்ணியாக மாறிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ அதோட மாலிகுலர் சேஞ்ச் வந்து எதுவுமே ஆகலை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். அதுவே கெமிக்கல் சேஞ்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
calcium carbonate is heated, calcium oxide and calcium dioxide are formed. ஸோ இப்போ இந்த கால்சியம் கார்பனேட்டை வந்து ஹீட் பண்ணுறோம். அது அந்த இடத்துல ஹீட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடு அண்ட் கால்சியம் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு பிரியுது ரெண்டா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். தெர் இஸ் நோ நெட் கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெயினோ இல்லை லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்காது. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஐஸை வந்து கூல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சில்னஸ் எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அதை வந்து தண்ணி ஆகிற வரைக்கும் அதே எனர்ஜி வந்து வெளியே கொடுக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கெயின் இல்லை லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து இருக்காது. ஸோ இப்போ கெமிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட், லைட் ஆர் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கெமிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹீட், லைட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கெயின் இல்லைனா லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த conversion of 5 kg of water to water vapor, some energy is observed and the same amount of energy is released in converting back to water. ஸோ நான் இதை உங்க சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல ஐஸுக்கு பதிலாக வாட்டர் அண்ட் வாட்டர் வேப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆனால் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா during the formation of ammonia from nitrogen and hydrogen there is a loss of 22 calorie of heat. சாரி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 22 calories of energy na 22 calories of heat வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஹைட்ரஜன் வச்சு அமோனியா கிரியேட் பண்ணுறப்போ லாஸ் ஆகுது. Physical change is temporary and easily reversible. அதே chemical change is permanent and not easily reversible. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஐஸோட இதுதான் ஃபிசிக்கல் சேஞ்சை வந்து டெம்பரவரி தான், அது வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுவே கெமிக்கல் சேஞ்சை அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வேஸ்ட் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் வந்து வாட்டர் வந்து கூல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஐஸ் கிடச்சிது. அதே ஐஸ் வந்து ஹீட் பண்ணோன்னா நமக்கு வாட்டர் கிடச்சிச்சு. அதுவே சுகர் ஆன் ஹீட்டிங் இஸ் கன்வெர்டட் டு கார்பன், black residue and steam, but the sugar cannot be obtained by cooling the product. ஸோ இப்போ சுகரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனாக டார்க் ரெசிடியூ வந்துடும். அப்புறம் ஸ்டீமும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். ஸோ ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்பி கூல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் சுகர் கிடைக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எப்படின்னு கொடுத்துருக்காங்க, வாட்டர் கூலிங் இஸ் ஈக்குவல் டு ஐஸ். ஸோ ஐஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட். ஸோ சாலிட் வந்து ஹீட் பண்ணுறப்ப வாட்டர், அது வந்து இதெல்லாம் லிக்விட். இப்போ இந்த இடத்துல சுகர் கிவ்ஸ் கார்பன் ப்ளஸ் ஸ்டீம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கிவ்ஸுக்கு மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்குது. அதாவது அந்த இடத்துல வந்து ஹீட் கொடுத்தோன்னா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட், அந்த இடத்துல ஹீட் கொடுக்குறப்போ கார்பனை ஸ்டீமாக பிரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு. ப்ராசஸ் இன்வால்விங் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் சேர்ந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி சில ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் ஹீட்டிங் ஆஃப் அமோனியம் குளோரைட். ஸோ அமோனியம் குளோரைட் வந்து ஹீட் பண்ணுறப்போ அமோனியம் குளோரைட் சப்ளைம்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைட் வந்து சப்ளைம் ஆகுது. ஸோ சப்ளைம் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் வேப்பர் ஆகும். அந்த வேப்பரை வந்து நம்ம பிடிக்கிறப்ப மறுபடியும் அந்த வந்து நம்ம அமோனியம் குளோரைடை கன்வெர்ட் பண்ண முடியும். அதே கெமிக்கல் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போசிஷன் டு அமோனியா அண்ட் ஹைட்ரஜன் குளோரைட். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தை டீகம்போஸ் ஆயிரும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமோனியாவும் ஹைட்ரஜன் குளோரைடும் பிரிஞ்சிடும். ஹீட்டிங் ஆஃப் சோடியம் நைட்ரேட். ஸோ சோடியம் நைட்ரேட் வந்து ஹீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட் வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், டீகம்போசிஷன் டு சோடியம் நைட்ரேட் அண்ட் ஆக்சிஜன். அதுவே இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சோடியம் நைட்ரேட் அண்ட் ஆக்சிஜனாக பிரிஞ்சிடும். So, இப்போ representation of chemical changes. Every chemical change can be conveniently represented in the form of chemical equation. This is because describing a chemical change with the names of substance becomes cumbersome. The elements and compounds are therefore given shortened notation, symbol and formula. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து கிட்டத்தட்ட நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கெமிக்கல் நேமுக்கும் ஒவ்வொரு மேட்டருக்கும் ஒரு பேர் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் ப்ளஸ் கார்பனுங்கிற ஒரு கால்சியம் ப்ளஸ் கார்பன் கிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கால்சியம் ப்ளஸ் கார்பன் அப்படின்னு எழுதுறது பதிலாக நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம சாதாரணமாக எப்படி எழுதுறோம், சி ப்ளஸ் சிஏ. ஸோ அந்த மாதிரி எழுதுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன், சிம்பிள், ஃபார்முலாஸ்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிள் ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் representing a single atom of an element and they generally consist of a letter or combination of letters derived from the name of the element. ஸோ இந்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வரும். நேம் ஆஃப் த எலிமெண்ட்டில் வரும், அதை கண்டுபிடிச்ச ஒரு பேரில் வரும், கிரீக்கில் சில இடங்களோட பேரில் வரும், அது எங்கே கண்டுபிடிச்சாங்கிற வரும்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் நம்ம வெல்கம் டு ஐடியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் CHEMISTRY ஃபவுண்டேஷன் புக்கில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 3 லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். Ions or radicals. Atom is the smallest particle of matter which take parts in the chemical reaction. So atom தான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் டேக் பார்ட் ஆகிற ஒரே ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். So atom of the most element do not exist independently as they are less stable or unstable. So இந்த தான் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து மோஸ்ட்டாக இண்டிபெண்டன்ட்லி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஏன்னா அது வந்து ஒன்று ஸ்டேபிளாக இருக்கும், இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கெயின் பண்ணுறதுனாலோ இல்லைனா லூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லைனா ஷேர் பண்ணுறதுனாலையோ எலக்ட்ரான்ஸை ஸ்டெபிலிட்டி வந்து அட்டைன் பண்ணுது. If an atom loses one or more electrons, it forms positive ion or cation. The charge of an ion depends on the number of electrons lost by an atom to form the ion. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் வந்து ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் இயான் இல்லைனா கேட்டியானாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த இயானோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணுச்சோ அது ஏற்ற மாதிரி டிபெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆட்டம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 எலக்ட்ரான் இருக்கும். அதுவே அலுமினியம் இயானில் ஜஸ்ட் 10 தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலுமினியம் ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இல்லை. ஸோ ஒரு 3 எலக்ட்ரான் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து அலுமினியம் இயானாக ஸ்டேபிளாக மாறிடுச்சு. ஆனால் அதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா +3 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எப்போவுமே ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கலி ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா அதில் ஆட்டமோட சார்ஜும் ஆட்டமில் வந்து எலக்ட்ரானோட சார்ஜும் ப்ரோட்டானோட சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு வேளை எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிச்சுன்னா ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து அதிகமாகிடும். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல எலக்ட்ரானோட சார்ஜ் கம்மியானதுனால ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து அதிகமாகிடுச்சு. If an atom gains one or more electron, it forms a negative ion or anion. The charge of an ion depends on the number of electrons gained by the atom to form the ion. ஸோ இப்போ அந்த ஆட்டமுக்கு வந்து எலக்ட்ரான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியே கொடுக்குறது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக. ஆனால் அந்த எலக்ட்ரான் என்ன வெளியே போயிடும். ஸோ அதுக்கு அப்படியே காற்றுல மிதந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து நடக்காது. என்ன நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி எலக்ட்ரானை கொடுத்து ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆகுதோ அதே மாதிரி எலக்ட்ரானை வாங்கி ஸ்டேபிளாக ஒரு ஆட்டமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நெகட்டிவ் இயான் இல்லை ஆனியன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ளோரின் ஆட்டம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுவே ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அதாவது 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அதோட கடைசி வேலன்ஸ் ஸ்டேட்டில் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் மைனஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். Sometimes a group of atom together loss or gain electron to form an ion. Such ion are called radicals or polyatomic ions. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் வந்து ஒரே ஐடியா எலக்ட்ரான் இல்லைனா லூஸ் இல்லைனா கெயின் பண்ணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரேடிக்கல் இல்லைனா பாலியட்டமிக் இயான்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NH4+ SO2 -4. An ion or radical is classified as monovalent, divalent, trivalent or tetravalent when the number of charges over it is 1 2 3 and 4 respectively. ஸோ ஒரு இயான் இல்லைனா ரேடிக்கல் வந்து எப்போ மோனோவேலண்ட், டைவேலண்ட், ட்ரைவேலண்ட், டெட்ராவேலண்ட் பிரிப்பாங்களா. ஸோ அதோட சார்ஜ் வந்து 1 2 3 4 இருக்கிறப்போ. ஸோ இப்போ வந்து எப்படி இதோட சார்ஜ் ஆகும்னா ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறப்போ அதோட சார்ஜ் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும். அது 2 கொடுக்குறப்போ 2 இன்க்ரீஸ் ஆகும். 3 கொடுக்குறப்போ 3 இன்க்ரீஸ் ஆகும். 4 கொடுக்குறப்போ 4 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது மோனோவேலண்ட், டைவேலண்ட், ட்ரைவேலண்ட், டெட்ராவேலண்ட் சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸ்க்கு வந்து அது எவ்வளோ எலக்ட்ரான் கொடுக்குதோ அந்த அளவுக்கு மோனோவேலண்ட், டைவேலண்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸோட ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம், பொட்டாசியம், லித்தியம், அமோனியம், ஹைட்ரஜன்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோனோவேலண்ட். ஸோ நீங்கள் மேலே பார்த்துக்கலாம் ப்ளஸ் சிம்பிள் பட்டம் தான் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி வெறும் ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா பேரியம், கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம், நிக்கல், கோபால்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
டைவேலன்ட். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே 2+ கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து 2 எலக்ட்ரானை கொடுத்து தான் ஸ்டேபிள் ஆகும். அதுவே அலுமினியம் குரோமியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவேலன்ட், அது வந்து 3 எலக்ட்ரான் மேலே கொடுத்து தான் வந்து ஸ்டேபிள் ஆகும். சம் மெட்டாலிக் எலமெண்ட் ஷோ வேரியபிள் வேலன்சி. ஸோ சில மெட்டாலிக் எலமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 வேலன்சி கட்டும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேலன்சி காமிக்கும், அதாவது CO+, CO2+. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலன்சி மோனோவேலண்டாகவும் டைவேலண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஒன்று இருக்கிறதுல கம்மியான பவர் இருக்கிற இயானுக்கு வந்து லோவர் சார்ஜ், அதாவது லோவர் சார்ஜ் எதுக்கு இருக்கோ அது வந்து OUS சஃபிக்ஸ் ஆகும், ஹையர் சார்ஜ் இருக்கிறதுக்கு IC சஃபிக்ஸ் ஆகும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே காப்பர் இருக்குது. ஸோ காப்பர் வந்து CO+, CO2+ன்னு இருக்குது. இப்போது இருக்கிறதுல கம்மியான சார்ஜ் எது CO+. ஸோ அதுக்கு வந்து காப்ரஸ்ன்னு சொல்லலாம். எதுக்கு அதிகமாக இருக்குது CO2+. ஸோ அதுக்கு வந்து கப்ரேட்னு சொல்லலாம். இல்லைனா the value of the charge of an ion is shown by the Roman numerals such as 1, 2, 3, 4 etc. ஸோ அதோட சார்ஜ் வந்து 1 ரோமன் நியூமரல்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டோட பேர் மட்டும் தான் வைக்கணும். இன் parenthesis which is followed by the name of the metal. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் வித் வேரியபிள் வேலன்சி, ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காப்பர் இருக்குது CO+, CO2+. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோனோவேலண்ட் டைவேலண்ட். ஸோ கப்ரஸ் கப்ரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது காப்பர் 1 காப்பர் 2, ஏன்னா அதோட சார்ஜ் வந்து அப்படி இருக்குது. இப்போ அயன் Fe2+, Fe3+. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் ஃபைரிக் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வருங்கிறது. ஆனால் இந்த இடத்துல நம்ம அயன் 1 அயன் 2ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அது 2 டைவேலண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் 2 அயன் 3ன்னு போடணும். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா டின் SN2 SN4, அதாவது ஸ்டானஸ் இல்லைனா ஸ்டானிக்னு சொல்லலாம். இதுக்கு ஸ்டானஸ்க்கு வந்து ஸ்டானம் 2, அதுவே ஸ்டானிக் வந்து ஸ்டானம் 4. அதே மாதிரி மெர்க்குரிக்கும் லெட்டுக்கும் அதே மாதிரி தான் வரும். நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ் வந்து இருக்குது, எப்படி பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸ் இருக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த ஹைட்ரைட், ஹைட்ராக்சைடு, பைசல்ஃபைட், பைசல்ஃபேட், ஃப்ளோரைடு, குளோரைடு, ஹைப்போக்ளோரைட், குளோரைட், குளோரேட், பர்க்ளோரேட், புரோமைடு, டைஹைட்ரஜன் ஃபாஸ்பேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோனோவேலண்ட், அதாவது ஒரு எலக்ட்ரானை வந்து வாங்குது எக்ஸ்ட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எது வந்து எக்ஸாம்பிளுக்கு மோனோவேலண்ட்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறப்ப நமக்கு ஈஸியாக. அதுவே நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ் நைட்ரேட், நைட்ரைட், அயோடைட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோனோவேலண்ட். எல்லாத்துக்கும் மைனஸ் வரும்பட்டுருக்கு. ஏன்னா நம்ம 1 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆக்சைடு, பெராக்சைடு, சல்ஃபைடு, சல்ஃபைட், சல்ஃபேட், பைஃபாஸ்பேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைவேலண்ட். ஏன்னா 2- கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பேட், ஃபாஸ்பைட், நைட்ரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவேலண்ட். ஏன்னா 3- கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2- 3- என்ன அர்த்தம்னா 2 எலக்ட்ரான் வந்து இது வாங்குது, இது வந்து 3 எலக்ட்ரான் வாங்கி நெகட்டிவ் இயானா மாறுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு ஐபீடியா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 PSN IIT ஃபவுண்டேஷன் புக்கில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 3 லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். டெரிவேஷன் ஆஃப் ஃபார்முலா ஆஃப் காம்பவுண்ட். ஸோ நம்ம காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலாவெல்லாம் எப்படி வந்து நம்ம டிரைவ் பண்ணுறாங்கிறது இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் ஆர் derived by considering the number of charges of ions. Certain basic rules are followed for writing formula of compound as listed here and there. ஸோ கெமிக்கல் ஃபார்முலாவில் எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சார்ஜஸோட இயானை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ சில பேசிக் ரூல் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Rule number 1. The positive radical or cation is written first and then is followed by the negative radical or anion. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரேடிக்கல் இல்லைனா அதாவது கேட்டியான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரேடிக்கல் இல்லைனா ஆனியோட இருக்கும். Rule 2. The molecule of any compound being electrically neutral, the total positive charge on the positive radical or cation should be equal to the total negative charge on the negative radical or anion. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கணும், அதாவது நியூட்ரல் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
பாசிட்டிவ் ரேடிக்கலில் எவ்வளோ டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷனில், அதாவது நெகட்டிவ் சார்ஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் பிட்வீன் A plus and X minus. To form a neutral compound with A plus and X minus, the total number of positive charges should be equal to the total number of negative charges. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா A +க்கும் X minusக்கும் வந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ரெண்டுத்துக்கும் வந்து சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். As the number of charges on A plus and X minus is the same, one atom of A combined with one atom of X. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல A ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, X மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏல வந்து +1, X வந்து -1. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து சேமாக இருக்குது. அதாவது இது வந்து +1, இது வந்து -1. ஸோ இப்போது ஏலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸில் வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மான ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் வந்து கிரியேட் பண்ணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா AX. ஏன் இந்த இடத்துல AXன்னு எழுதுகிறோன்னா A ப்ளஸ், அதாவது இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேஷன் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காம்பவுண்ட் வித் NA அண்ட் Cl. ஸோ இந்த இடத்துல NA வந்து பார்த்தீங்கன்னா +1, அதுவே Cl வந்து -1. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து கிடைக்கிறது NaCl, அதாவது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட். To form a compound between A plus and X2 minus. To form a neutral compound by combining these two atoms of A compensate that two negative charges on X. The compound form is of the kind A2X. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா A வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா X 2 எலக்ட்ரான் வாங்கினா ஸ்டேபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு ஏவோட ஆட்டம் வந்து எக்ஸோட ஜாயின் ஆகிடுச்சுன்னா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துடும், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துடும். ஸோ அது கொடுத்து நம்ம எக்ஸ் மூலயமா எக்ஸில் கொடுக்குறப்போ நமக்கு வந்து ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் கிடச்சிடும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டு மேக் நியூட்ரல் காம்பவுண்ட் பை கம்பைனிங் தீஸ் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் A. ஸோ ஏவோட 2 ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், அது A2Xங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வித் H plus and S2 minus. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா H வந்து பார்த்தீங்கன்னா +1 தான் இருக்குது, அதே எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 - இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2H வரப்போ வந்து நமக்கு எஸ் வந்து 1, அதாவது மேலே இருக்கிற மைனஸோ ப்ளஸோ கேன்சல் ஆகிடுது. ஸோ மாலிகுலர் ஃபார்மில் வந்து H2S, அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் பிட்வீன் A2 plus and X3 minus வந்து பார்த்தீங்கன்னா one atom of A cannot compensate for all negative charges of X. Two atoms of A have total of 4 charges while X has only -3. Two atoms of X have a total of 6 charges which are to be compensated by 3 atoms of A. The compound form is A3X2. ஸோ போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா A plus X2 minusன்னு இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆட்டம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டான சார்ஜ் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 2+ இருக்குது, X வந்து 3- இருக்குது. இப்போது நம்ம வந்து 1 யூஸ் பண்ணாலும் X வந்து இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்து தேவைப்படுது. அதுவே நம்ம அதாவது A2 வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல +4 சார்ஜஸ் கிடைக்குது. ஆனால் எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் வந்து ரிமைண்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு சாதா ஒரு ட்ரிக் மாதிரி எக்ஸ் வந்து 3-. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2Xன்னு போடுறப்போ நமக்கு வந்து 2 எக்ஸோட ஆட்டம் வந்து டோட்டல் 6 சார்ஜஸ் இருக்கும், அதாவது -6 சார்ஜஸ் இருக்கும். அதுவே ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைம் போடுறப்போ நமக்கு வந்து +2 சார்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த +2 சார்ஜஸ் 3 டைம்ஸ் போடுறப்போ நம்ம +6 சார்ஜஸ். ஸோ இதில் +6 சார்ஜஸ் -6 சார்ஜஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல கீழே வந்து A3X2ன்னு எழுதுகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Al3 + SO2-. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Al2 SO4 the whole into 3 அலுமினியம் சல்ஃபேட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Si4 + O2- is equal to SiO2. கிறிஸ் கிராஸ் மெத்தட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் கிராஸ் மெத்தடுங்கன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1, the symbol of the cation or positive radical is written on the left side and the symbol of the anion or negative radical on the right side. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷனோட சிம்பிள் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ஆனியனோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் எழுதிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு CIFன்னு கொடுத்துருக்காங்க.
Step 2. The number of charges on the ion or radical is indicated. So, அதோட number of charges வந்து பார்த்தீங்கன்னா indicate பண்ணோம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு Ca2 plus F minus வந்து கொடுத்துட்டாங்க. Step 3. The value of the charges of the ion or radical is interchanged and shifted to the lower right side of the ion or radical. The values of the charges are crisscrossed. So, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ crisscross பண்ணுறோம். அதாவது மேலே இருக்கிற வேல்யூ வந்து crisscross மூலிமா கீழே எடுத்துகிட்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு H plus 2 minusனு இருக்குது. ஸோ இதை நம்ம கீழே எடுத்துகிட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா H2Sன்னு மாறிடுது. If the charges of any one ion or radical or both ions and radical is 1, then no number is required to be written after they are interchanged and shifted to the lower right side. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இயான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இயான் இல்லை ரெண்டு இயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஒன்றா இருந்ததுன்னா நோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எந்த நம்பரும் நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NH4Cl அது வந்து இந்த இடத்துல NH4 வந்து +1க்கு Cl வந்து மைனஸ். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா NH4Clன்னு எழுதிட்டோம். இப்போது NH4Cl வந்து நம்ம கிறிஸ்கிராஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ இந்த பக்கம் 1 வந்துடுது, அந்த பக்கமும் 1 வந்துடுது. ஸோ NH4Cl NH4Clனா வந்து பார்த்திங்கன்னா அமோனியம் குளோரைடு. In case the charge on both ions or radical system, no number is needed to be written. இப்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் சார்ஜ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு எந்த நம்பரும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே எழுதிடலாம். இப்போது இந்த இடத்துல Fe2 plus O2 minus. ஸோ இது வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்கும், இந்த 2 எலக்ட்ரான் வாங்கிக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப FeO நம்ம அப்படியே எழுதிடலாம். If one of the combined species or both the combining species are polyatomic, then the radicals are written with parenthesis in the case the number of radicals present in one molecule of the compound is more than 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ca2 plus NO3 minus. ஸோ NO3 minus. ஸோ அதாவது வெறும் இந்த இடத்துல -1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எழுதுகிறப்போ CaNO3 the whole T. ஸோ அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா NO3ங்கிறது ஹோலாக இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல கிறிஸ்கிராஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ 2 வந்து மொத்தமாக கீழே போகும். அதாவது NO3 அப்புறம் ஹோலில் ஒரு ப்ராக்கெட் போட்டு 2 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட்னு சொல்லலாம். இந்த கேஸ் த சார்ஜ் ஆஃப் த போத் த இயான்ஸ் ஆர் ரேடிக்கல்ஸ் ஹஸ் சம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிரேட்டர் தென் 1, then both these numbers have to be divided by the highest common factor and the value of the quotient is used. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Si 4 plus O2 minus. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து SiO2 சிலிக்கான் டை ஆக்சைடு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் ரஹ்மான். வெல்கம் டு அவர்பீடியா. இன்றைக்கி நம்ம Class 8 PS IIT Foundation book Chemistry Chapter 3 Language of Chemistry and Transformation of Substances Introduction Part 4 பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நேமிங் ஆஃப் பைனரி காம்பவுண்ட்ஸ். The compounds that are formed by the combination of two elements are called binary compounds. ஸோ எந்த ஒரு காம்பவுண்ட் வந்து 2 or more எலிமெண்ட்ஸால் ஃபார்ம் ஆகிருக்குதோ அது வந்து பைனரி காம்பவுண்ட் சொல்கிறாங்க. Naming of the binary compound, the electropositive atom generally matter is specified first by giving its ordinary English name. The name of the second element, which is generally non-metal, is obtained by adding suffix IDE to its name. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனரி காம்பவுண்ட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பார்க்கறத விட இதை வந்து எப்படி நேம் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பைனரி காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி நேம் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆட்டம். ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் தான் எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆட்டமான மெட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட ஆர்டினரியான இங்கிலீஷ் நேமில் வந்து எழுதுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு MgCl2 இது வந்து மெக்னீஷியம் குளோரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எது வந்து மெட்டல்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டோம். அண்ட் the name of the second element is which is generally non-metal is obtained by adding the suffix IDE to its name. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சஃபிக்ஸ் வந்து IDE கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் MgCl2லே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல குளோரினோட ஒரு IDE வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மெக்னீஷியம் குளோரைடு, CaCl2 வந்து கால்சியம் குளோரைடு, BaO வந்து பேரியம் ஆக்சைடு,
H2S, hydrogen sulfide. In the case of metal showing variable valency, it is necessary to specify which of the positive ion are present. So நம்ம variable valency பற்றி பார்த்துருப்போம். ஒரே எலிமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வேலன்சி வந்து எக்ஸிபிட் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு FeO ஃபெரஸ் ஆக்சைடு ஆர் அயன் 2 ஆக்சைடு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்க ஃபெர்ரிக் ஆக்சைடு ஃபெரஸ் ஆக்சைடு இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எதுக்கு வந்து கம்மியாக இருக்குதோ அதுக்கு வந்து OUSனோ, எதுக்கு வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு ICனோ நம்ம வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல FeO வந்து பார்த்திங்கன்னா அயன் 2 ஆக்சைடு வந்து நம்ம எழுதலாம். இல்லைனா Fe2O3க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு இல்லைனா அயன் 3 ஆக்சைடுன்னு எழுதலாம். ஸோ CuCl2 கப்ரஸ் குளோரைட் ஆர் காப்பர் 1 குளோரைட். அதுவே CuCl2 கப்ரிக் குளோரைட் ஆர் காப்பர் 2 குளோரைட். ஸோ இந்த இடத்துல CuCl2 வந்து பார்த்திங்கன்னா காப்பர் 2 குளோரைட்னு வருது. For binary covalent compound generally formed by two non-metallic elements, it is required to specify the number of atom of more electronegative element with the help of meaningful prefix. So covalent atom, binary covalent atoms வந்து பார்த்தீங்கன்னா two non-metallic elements இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து ஆஃப் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ஸோ எதுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வந்து அதிகமாக இருக்குதோ ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் ப்ரிஃபிக்ஸோட நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ் வந்து பேசிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்ததுன்னா மோனோன்னு போடணும், 2 இருந்தால் டைனை போடணும், 3 இருந்தால் ட்ரைனை போடணும், 4 டெட்ரா, 5 பென்டா, 6 ஹெக்ஸா, 7 ஹெப்டா, 8 ஆக்டா, 9 நானா, 10 டெக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து ஷேப்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ 5 சைட்ஸ் இருந்ததுன்னா பென்டகன், அதுக்கப்புறம் 6 சைடு இருந்தால் ஹெக்ஸகன், 7 சைடு இருந்தால் ஹெப்டகன், 8 சைடு இருந்தால் ஆக்டகன், 9 சைடு இருந்தால் நானகன், 10 சைடு இருந்தால் டெக்ககன். ஸோ அதே தான் இந்த இடத்துல அந்த GON மட்டும் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக கண்டுக்கிறோம். அப்புறம் மோனோ டை ட்ரை டெட்ரா இது 4 மட்டும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். The less electronegative element is specified first, followed by the more electronegative element. The prefix is generally added to more electronegative element to specify its atom. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 non-metals இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ எது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குதோ அது வந்து ஃபஸ்ட்டு வரணும். அதுவே நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கணும். த ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆட்டம் ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போது SO2 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா S வந்து ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் O2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா O2க்கு வந்து என்ன சொல்லியிருந்தோன்னா டைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் SO2 வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. அதுவே N2O5. ஸோ அதுக்கு எப்படின்னா டைநைட்ரஜன் பென்டாக்சைடு. ஸோ அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். நைட்ரஜனுக்கு வந்து 2 இருக்குது, ஸோ டைநைட்ரஜன். ஆக்சைடுக்கு 5 இருக்குது, ஸோ பென்டாக்சைடு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SF6. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S(F6)ங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல S வெறும் 1 தான் இருக்குது, அதுவே F வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ அப்படி இடத்துல வந்து சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட்னு சொல்லணும். அதுவே PCl3. ஸோ PCl3 பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிக்கணும்னா PCl, அதாவது ஃபாஸ்பரஸ். Pனா ஃபாஸ்பரஸ், Clனா குளோரைட். ஸோ அப்படி பிரிக்கிறப்போ Cl3 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளோரைட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், ஏன்னா பைனரி ஆக்சைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து IDE சஃபிக்ஸ் கொடுக்கணும். ஸோ CO இந்த இடத்துல C வந்து கார்பன் சாதாரணமாக எழுதலாம், O வந்து ஒரே ஆக்சைடுன்னு எழுதுகிறோம், ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிறதுனால மோனாக்சைடு. நேமிங் ஆஃப் ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிடையும் பேசஸையும் சால்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பைனரி ஆசிட்ஸ். பைனரி ஆசிட்ஸ் ஆர் named as hydro dash acid. The blank should be filled with the name of the corresponding non-metal. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன ஹைட்ரோ டேஷ் ஆசிட்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எந்த நான்மெட்டல் வந்து பைனரி ஆசிடாக மாறப்போதோ அதோட பேரை வந்து எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோவாக இருக்குது, கடைசி ஆசிடாக இருக்குது. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குளோரின் தான் ஆட் பண்ணோம். ஸோ C வந்து குளோரிக்னு ஆட் பண்ணிட்டோம். அதுவே ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோவாக இருக்குது, ஆசிடாக இருக்குது. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமிக், அதாவது Br.
அதை ஆட் பண்ணணும். இப்போ ஆக்சி ஆசிட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஆசிட். ஸோ ஆக்சி ஆசிட் வந்து எப்படி பண்ணுறதுனா, ஆக்சி ஆசிட் ஆர் நேம் வித்தவுட் மென்ஷனிங் ஹைட்ரஜன் ஆஃபன் ஆஸ் எலமெண்ட் நான் மெட்டல் இஸ் ஏபிள் டு ஃபார்ம் மோர் தென் ஒன் ஆக்சி ஆசிட். இன் நேமிங் சச் ஆசிட் the one with the greater number of oxygen atom is given the suffix IC and one with the lesser number of oxygen atom is given the suffix OUS. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி ஆசிடில் வந்து ஹைட்ரஜன் வந்து நம்ம நேம் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ ஆஃபன் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் தான் வந்து மோர் தென் ஒன் ஆக்சி ஆசிட் இருக்கும். ஸோ இப்போ நான் மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஆக்சி ஆசிட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பருக்கு ஐசி சஃபிக்ஸும் லெஸர் நம்பருக்கு ஓயூஎஸ் சஃபிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு HNO2 இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, சாரி நைட்ரஸ் ஆசிட். அதுவே HNO3 அது வந்து நைட்ரிக் ஆசிட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது, அதனால் நம்ம ஹைட்ரஜன் வந்து சொல்லலை, ஏன்னா இது வந்து ஆக்சி ஆசிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிடில் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 2 தான் இருக்குது, அதுவே நைட்ரிக் ஆசிடில் 3 இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா HNO2 தான் வருது. ஸோ அதனால் அது நம்ம நைட்ரஸ் ஆசிட்னும் HNO3 வந்து நைட்ரிக் ஆசிட்னு சொல்லலாம். அதுவே அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா H2SO3 வந்து சல்ஃபரஸ் ஆசிட்னும் H2SO4 வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்னும் சொல்லுவோம். When a non-metal form more than 2 oxy acid, the prefix hypo is used for the acid containing lesser number of oxygen than OUS acid, and per is used for acid containing more oxygen than IC acid. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ஆக்சி ஆசிட்ஸ் வந்து ஒரு நார்மல் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் ஹைப்போ யூஸ் பண்ணுறாங்க. எப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஓயூஎஸை விட கம்மியாக இருந்ததுன்னா, அதுவே ஐசியை விட அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து பர்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HClO இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரஸ் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. அதுவே HClO3க்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோரிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. அதுவே HClO2க்கு குளோரஸ் ஆசிட், HClO4க்கு வந்து பர்க்ளோரிக் ஆசிட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்குது. HClO, HClO3, HClO2, HClO4. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார் நேமிங் பேசஸ் த நேம் ஆஃப் த மெட்டல் ஆர் பாசிட்டிவ் ரேடிக்கல் இஸ் ஸ்பெசிஃபைட் ஃபர்ஸ்ட் தென் ஹைட்ராக்சைடு டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ராக்சில் ரேடிக்கல். ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா பேசஸில் வந்து ஹைட்ராக்சில் ரேடிக்கல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து ஃபஸ்ட்டு நேம் ஆகும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா KOH. ஸோ KOH வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அதுவே FeOH3 வந்து பார்த்தீங்கன்னா அயன் 3 ஹைட்ராக்சைடு. கால்சியம் OH2 வந்து பார்த்தீங்கன்னா CaOH2 வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதுவே NH4OH வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைல் ரேடிக்கல், அதாவது OH வந்து இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராக்சைடுன்னு சொல்கிறோம். Salts of binary acid are written with IDE suffix, that is the name of the metallic radical or positive radical is written first and then is followed by the name of the negative radical. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துல சால்ட் பைனரி ஆசிடோட சால்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சஃபிக்ஸ்லேயும் நேம் ஆஃப் த மெட்டாலிக் ரேடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க. அப்போது ஃபாலோட் பை த நேம் ஆஃப் த நெகட்டிவ் ரேடிக்கல். ஸோ நெகட்டிவ் ரேடிக்கல் வந்து கடைசியாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு NaCl சோடியம் குளோரைடு, MgBr2 மெக்னீஷியம் புரோமைடு. ஸோ இந்த இடத்துல K2S வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபைடு, CaF2 வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃப்ளோரைடு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைனரி ஆசிட்ஸோட சால்ட்ஸை வந்து நேம் பண்ணணும். Salts of oxy are derived from their corresponding oxy acids. The salt which are generated from the oxy acids with OO suffix are given the suffix ITE, and those from IC suffix are given the suffix ATE. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா salts of oxy acids வந்து அதோட corresponding oxy acid இருந்தால் derive ஆகுது நேம் வந்து. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா OO சஃபிக்ஸ்லேருந்து எந்தெந்த ஆக்சி ஆசிட்லேருந்து டிரைவ் ஆகுதோ அதுக்கெல்லாம் ஐடிங்கிற சஃபிக்ஸ் வருது. அதுவே ஐசிங்கிற சஃபிக்ஸ்லேருந்து வர்றதுக்கெல்லாம் ஏடிங்கிற சஃபிக்ஸ் வருது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ZnSO3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைட். அப்புறம் NaOCl இது வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட். FeSO4 அயன் 2 சல்ஃபேட்.
CaOCl2 calcium chloride. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் கைஸ், நான் வெல்கம் டு ஆப்பிடியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் பிஎஸ் IIT ஃபோட்டோஷூட் புக்கில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 3 லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சப்ஸ்டான்சஸில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். Atomic mass or atomic weight. An individual atom is very small, negligible in weight, and cannot be weighed directly. Hence, the mass of an atom is calculated by comparing its weight mass with that of hydrogen atom, which is taken as the standard atomic mass. Later, 1/12 of mass 12C6 isotope is considered to be the standard for comparing atomic masses of other elements. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டமோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது அது ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் டேரெக்டாக வந்து வெயிட் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஹைட்ரஜன் ஆட்டமோட ஒரு ஆட்டமோட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுதான் ஹைட்ரஜனோட ஒரு ஆட்டமோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் 12C6 ஐசோடோப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் போய் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the relative atomic mass is defined as a number that represent how many times an atom of an element is heavier than 1/12 of the mass of 12C6 atom. ஸோ இந்த 1/12 of the 12C6 ஆட்டமோட இந்த நம்பர் வந்து எவ்வளோ டைம் அதிகமாக இருக்குதோ, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்னு சொல்கிறாங்க. 1/12 of mass of a 12C6 atom is called atomic mass unit or unified mass as AMU or U ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 12C6 ஐசோடோப்போட 1/12 வெயிட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் இல்லைனா யூனிஃபைடு மாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதை வந்து ஒன்று AMUன்னு சொல்லுவாங்க, இல்லைனா யூன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் 16 AMU. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் வந்து 16 AMUன்னு சொல்லுவாங்க. The relative atomic mass of atomic weight of an element is expressed in grams is called gram atomic mass or gram atom. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா as the atomic mass of oxygen is 16 AMU, gram atomic mass of oxygen is 16 gram. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராம் அட்டாமிக் மாஸ்னால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அட்டாமிக் மாஸ் இருக்கோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஆட் பண்ணுற மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா கிராம் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ 16 AMUனா அதை வந்து நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து 16 கிராம். அட்டாமிக் வெயிட் ஆஃப் சம் அதர் எலிமெண்ட். ஸோ சில எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் வெயிட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். ஹைட்ரஜனுக்கு 1 இருக்குது, லித்தியமுக்கு 7 and 11 இருக்குது. ஸோ எப்படின்னா லித்தியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் அட்டாமிக் மாஸ் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, இன்னொருக்கு வந்து 11. அது கார்பனுக்கு 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, ஃப்ளோரின் 19, சோடியம் 23, மெக்னீஷியம் 24, அலுமினியம் 27, ஃபாஸ்பரஸ் 31, சல்ஃபர் 32, குளோரின் 35.5, பொட்டாசியம் 39, கால்சியம் 40. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டினியூட்டி இருக்கும். இந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. மாலிகுலர் வெயிட். இப்போ மாலிகுலர் வெயிட் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அட்டாமிக் மாஸ்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம மாலிகுலர் வெயிட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். மாலிகுலர் வெயிட் இஸ் calculated by adding the atomic weight of all constituent atoms. ஸோ ஒரு மாலிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 or more atoms இருக்கும். ஸோ அதோட எல்லா வெயிட்டும் நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு மாலிகுலர் வெயிட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாலிகுலர் வெயிட் ஆஃப் NaHCO3 வந்து பார்த்திங்கன்னா the atomic weight of Na is equal to 23 AMU. ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 1 AMU, C is equal to 12 AMU, ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 16 AMU. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா NaHCO3 வந்து 23 + 1 + 12 + 3 × 16. ஸோ இந்த இடத்துல ஏன் 3 × 16 வருதுன்னா நமக்கு ஆக்சிஜன் ஆட்டம் 3 இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 3 × 16 போடுறோம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 84 AMU வருது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் CaOH twice. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா கால்சியமோட அட்டாமிக் வெயிட் வந்து 40 OMU, அதுவே ஆக்சிஜனோட 16, ஹைட்ரஜனோடது 1. இப்போ நம்ம CaOH twice வந்து எப்படி எடுக்கலாம்னா 40 + 16 × 2 + 1 × 2, அதாவது 74 AMU. The molecular weight represented in grams is called gram molecular weight or gram molecular mass. ஸோ எப்படி வந்து ஆட்டமுக்கு வந்து கிராமில் ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் இல்லை கிராம் அட்டாமிக் வெயிட் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இதெல்லாம் மாலிகுலர் செய்கிறப்போ கிராம் மாலிகுலர் வெயிட் இல்லை கிராம் மாலிகுலர் மாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் O2 and H2 are 32 AMU and 18 AMU respectively.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்டுவோட ஏஎம்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32, அதுவே H2 பார்த்தீங்கன்னா 18 தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் O2 and H2 are 32 gram and 18 gram respectively. இப்போ நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் என்னன்னு பார்க்கலாம். By using various symbols and formula, it is possible to present a chemical chain by means of chemical equation. So சில சிம்பிள்ஸ்னாலையும் ஃபார்முலாஸ்னாலையும் ஒரு கெமிக்கல் சேஞ்சை வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். The substances, elements, compound or both which take part in the chemical change are called reactants. ஸோ என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் சேஞ்சில் டேக் பார்ட் பண்ணதோ அதெல்லாம் ரியாக்டன்ட்னு சொல்கிறாங்க. The new substance, elements, compound or both which are formed from the reaction during the reaction are called products. ஸோ இந்த ரியாக்ஷன் மூலிமா வர்ற ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வெளியே வரல. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2NaOH + H2SO4 வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு Na2SO4 + 2H2O. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு காம்பவுண்ட் இப்போ புதுசாக நமக்கு வந்திருக்கு. The reactant are written on the left hand side and the product on the right hand side of the arrow. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்டன்ட் இருக்குது, அதுவே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குது. 2NaOH + H2SO4 gives Na2SO4 + 2H2O. 2KClO3 gives 2KCl + 3O2. All the chemical reactions are bound by certain laws which are called the laws of chemical combination. ஸோ இந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் சொல்லிட்டு சில இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால் கரெக்டான கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். The law states that mass neither can be created nor destroyed. This law is found applicable to all chemical reactions. This means that during a certain reaction, no change in mass of the substance take place. The total mass of the reactant is always equal to the total mass of the products. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா மாசத்தை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஃபார்ம் வந்து இன்னொரு ஃபார்ம் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் அப்ளிகபிள். ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா சர்டன் ரியாக்ஷனில் வந்து மாஸில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. The total mass of the reaction is always equal to the total mass of products. ஸோ ப்ராடக்ட்ஸோட மாஸை விட எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனோட மாஸ் ஈக்குவல் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து Na2SO3 + CuCl2 gives 2NaCl + CuSO3. இந்த இடத்துல நம்ம ரெண்டுத்துக்கும் மாலிகுலர் வெயிட் செக் பண்ணுறப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் NaCl வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 58.5 கிராம். அது மாலிகுலர் ஆஃப் Na2SO3 வந்து பார்த்திங்கன்னா 126 கிராம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் CuCl2 வந்து பார்த்திங்கன்னா 134.5 கிராம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் CuSO3 வந்து பார்த்திங்கன்னா 143.5 கிராம். ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியாக்டன்ஸ்க்கு 260.5 கிராம் வருது. அதே நம்ம ப்ராடக்ட்ஸ் ரெண்டு ஆட் பண்ணுறப்போ 260.5 கிராம் வருது. Law of definite proportion. When two or more elements combine to form a compound, they combine in fixed ratio of weight, irrespective of the method of preparation. Example: carbon dioxide can be obtained by three processes listed here and there: by decomposition of metallic carbonates, by burning carbon, by reaction of metallic carbonates with acids. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்னா நமக்கு எப்படி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று வந்து டெரைவ் ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோலையும் அதோட வெயிட்டோட irrespectivaக இருக்கும். அதோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கும். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து 3 ப்ராசஸ் மூலிமா எடுக்கலாம். அதாவது மெட்டாலிக் கார்பனேட்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகிறப்போ நமக்கு கிடைக்கும், இல்லைனா கார்பன் வந்து பேர்ன் பண்ணுறப்போ கிடைக்கும், இல்லைனா மெட்டாலிக் கார்பனேட்ஸ் வந்து ஆசிடில் ரியாக்ட் பண்ணுறப்போ கிடைக்கும். When the 3 samples of CO2 produced by the 3 different methods are analyzed, the ratio by weight of carbon and oxygen has been found to be the same. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாம்பிள்ஸ் ஆஃப் CO2 வந்து எடுக்கப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் கார்பன் ஆக்சைடு வந்து சேமாக தான் இருக்குது. தட் இஸ் 12:32 or 3:8. Law of multiple proportion. When two elements combine in different ratios to give more than one type of product, the ratio of masses of element that combine with a fixed weight of other elements always bear a simple integral ratio. Example: nitrogen and oxygen combine to form compounds such as N2O, NO, NO2, etc. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்னா ஸோ 2 எலமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் கம்பைன் ஆகி ஒன் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறப்போ த ரேஷியோ ஆஃப் த மாசஸ் ஆஃப்
the element வந்து பார்த்தீங்கன்னா with the fixed weight of the other element always be a simple integral ratio. ஸோ ஒரு சிம்பிள் இன்டெக்ரல் ரேஷியோ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகிறப்போ நமக்கு வந்து N2O NO2ங்கிற நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இப்போ N2ஓட வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் ஆஃப் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜனோட கம்பேர் ஆகுது. இப்போ 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் கம்பைன் வித் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். அதுவே NOல வந்து பார்த்தீங்கன்னா 14 கிராம் ஆஃப் நைட்ரஜன் combines with 16 gram of oxygen. அதுவே NO2ல வந்து 14 gram of nitrogen combined with 32 gram of oxygen. If you analyze the ratio of the oxygen that is combining with fixed mass of nitrogen in all three, it bears a simple integral ratio that is 1:2:4. So thank you friends. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you friends. Bye. Hi guys, none of the Ramal. Welcome to our video. Today நம்ம class 8 years IIT foundation book chemistry chapter 3 language of chemistry and transformation of substances introduction part 6 தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Balanced chemical equation. A balanced chemical equation is the one in which the number of atoms of each element of the reactant which are there on the left hand side of the reaction is equal to that of the atom of each element of the product present in the right hand side of the reaction. The number of molecules of the reactant and that of product is written as coefficients. So in இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ஒரு balanced chemical equation a balanced chemical equation is one which number of atoms of each element of the reactant which are there on the left hand side of the reaction is equal to that of atom of each element of the product present in the right hand side of the reaction. So நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம reactant sideல இருக்கிற எலமெண்ட்ல வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குதோ அதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் சைட்லேயே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா the number of molecules of the reactant and that of product is written as coefficient. ஸோ ஒரு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நம்பர் வந்து கோஎஃபிஷியன்ட் எழுதுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2NaOH plus H2SO4 gives Na2SO4 plus H2O. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N2NaOH. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து Na மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2Na மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2Na இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா Na வந்து 2ன்னு போட்டிருக்கு. ஸோ 2Na. அதுவே OH வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் அப்புறம் ப்ளஸ் H2SO4 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த சைடில் ரியாக்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ அது ப்ராடக்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 Na2SO4ல் 4 அப்புறம் H2ஓவில் ஒரு O. அதாவது மொத்தம் இந்த பக்கமும் 5 ஆக்சிஜன் இருக்குது. அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா H2 இந்த இடத்துல H2 இருக்குது, அந்த இடத்துல H2 இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 2 சைடாக இருக்குது. எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சல்ஃபர் ஆட்டம் ஒன்று இருக்குது, அந்த பக்கமும் சல்ஃபர் ஆட்டமும் ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2KClO3 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2KCl plus 3O2. இப்போது இந்த இடத்துல K வந்து பார்த்தீங்கன்னா KCl ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு கேவும் பிரச்சனை இல்லை, சிஎல்லும் அதாவது பொட்டாசியமும் குளோரினும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுவே O3 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 into O3ன்னு இருக்குது. ஸோ அதாவது 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 into O2 அதாவது இந்த இடத்துல 6 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு இருக்குது. Steps involved in the balancing of a chemical equation. The chemical change is written in words. So in the chemical change வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் எழுதலாம். The words are replaced by formulae and symbols and the chemical equation obtained is known as skeleton equation. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸை வந்து formulae and symbolaல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு கொடுக்குற ஒரு chemical equation வந்து skeleton equation. Frequency of number of time, that is a number of places at which an element appears on the reactant side and the product side of the equation is counted and is known as F number. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு frequency of the number of times an element appears on the reactant side and that of product side of the equation.
ஸோ எவ்வளோ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் வந்து ப்ராடக்ட் சைடு ரியாக்ஷன் சைட்லையோ ஈக்குவேஷனில் வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் நம்பர் தான் கவர் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி நம்பருங்கிறதுனால அது எஃப் நம்பர்னு சொல்கிறாங்க. தி எலமெண்ட் விச் அப்சர்ஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைம் இஸ் பேலன்ஸ்டு ஃபர்ஸ்ட். ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வருதோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறாங்க. த அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் பேலன்ஸ்ட் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. ஸோ அதோட இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃப்ரீக்வன்சியில் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அதை மாதிரி பார்க்குறப்போ கம்மியாக இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதோட நெக்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறாங்க. In case two or more elements have the same frequency, the metallic element is balanced in preference to the non-metallic element. ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சேம் ஃப்ரீக்வன்சி இருந்ததுன்னா மெட்டாலிக் எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டும் நான் மெட்டாலிக் எலிமெண்ட் வந்து செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க. In case of two or more elements have the same frequency and they are metallic, they are balanced in the increasing order of atomic mass. ஸோ ஒருவேளை 2-3 இருக்குது அது எல்லாமே மெட்டாலிக்னா பேஸ்ட் வந்து இன்க்ரீசிங் ஆஃப் த அட்டாமிக் மாஸ். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆக ஸோ மாஸ் இது கம்மியாக இருக்குது அது ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை மனப்பாடப்படுறது உங்களுக்கு நல்லது. ஸோ இப்போ skeleton equation எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ Ki plus H2SO4 plus MnO gives KHSO4 plus MnSO4 plus H2O plus I2. அதாவது இந்த இடத்துல எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃப்ரீக்வன்சி வந்து 2 இருக்குது, அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 3 இருக்குது, சல்ஃபர் வந்து 3 இருக்குது, ஆக்சிஜன் 5 இருக்குது, மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணலாம். 2KL plus H2SO4 so sorry 2Ki plus H2SO4 plus MnO2 gives KHSO4 plus MnSO4 plus H2O plus L2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பேலன்ஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து 2 அதாவது 2 போட்டதுனால இப்போ அது பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 2 அயோடின் ஆட்டம் இருக்குது. இப்போ பேலன்ஸிங் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் வந்து பேலன்ஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே 2 போட்டுட்டோம். ஸோ அது கேக்கு தான் வரும், அதாவது பொட்டாசியமுக்கு தான் சேர்ந்து அது வரும். ஸோ 2K அதாவது இந்த பக்கம் 2 பொட்டாசியம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஆட் பண்ணதுனால நமக்கு 2 பொட்டாசியம் கிடைக்கும். பேலன்சிங் சல்ஃபர். ஸோ இப்போ நம்ம சல்ஃபரை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சல்ஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் இந்த இடத்துல நம்ம சாதாரணமாக H2SO4 ஸோ ஒரு சல்ஃபர் தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2 சல்ஃபர் இருக்குது, அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சல்ஃபர் இருக்குது. ஸோ மொத்தம் 3 சல்ஃபர். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 3 வந்து போடுறப்போ நமக்கு இந்த பக்கம் 3 சல்ஃபர் இந்த பக்கம் 3 சல்ஃபர். இப்போ நம்ம ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ 2KCl plus 3H2SO4 plus MnO2. இப்போது நமக்கு ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது 4 ப்ளஸ் இந்த பக்கமும் ஒரு 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஆக்சிஜன் ஆட்டம் வந்து இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னா 4 × 3 அதாவது 12 ஆக்சிஜன் ஆட்டமும் இன்னொரு ஒரு 2 அதாவது மொத்தம் 14 ஆக்சிஜன் ஆட்டம் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ளஸ் ஒரு 4 12 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14. ஸோ எல்லா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல H2ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. Condition required for chemical reaction. So chemical reactions வந்து பார்த்தீங்கன்னா சில conditions இருக்கும். First one, physical contact. Chemical reaction takes place only when the reactants are brought in contact with each other. So chemical equation வந்து பார்த்தீங்கன்னா அதாவது chemical reaction வந்து எப்போவுமே reactant வந்து கான்டாக்டில் வந்து நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துன்னா CaO plus H2O, அதாவது வாட்டர் கூட CaO ஆட் பண்ணால் தான் CaOH2 கிடைக்கும். Calcium hydroxide formed when only calcium oxide comes in contact with water. Solution. Some chemical reaction take place only when the reactant are taken in the form of solution. Example, there is no reaction between silver nitrate and sodium chloride when they are in solid state. Reaction takes place only when they are in dissolved in water. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட்டுக்கும் சோடியம் குளோரைடுக்கும் எந்த ரியாக்ஷனாக இருக்காது. இது வரைக்கும்னா சாலிட் ஸ்டில் இருக்கும். ஆனால் ஒருவேளை அது வாட்டரை டிசால்வ் வச்சுன்னா அது வந்து ரியாக்ஷன் நடக்கும். அதாவது AgNO3 plus NaCl gives AgCl plus NaNO3. எப்போனா இது ரெண்டுமே சொல்யூஷனில் வந்து கன்வெர்ட் ஆகிறப்போ ஹீட்,
A large number of chemical reaction take place by absorbing of heat. These are called thermochemical reaction. ஸோ லார்ஜ் நம்பர் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணி தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2KClO3 ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2KCl + 3O2. அதே Fe + S இது வந்து ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா FeS. On simple mixing of iron filling and sulfur, no reaction take place. They combine and form iron sulfide only on heating. So heat பண்ணுறப்போ தான் நமக்கு iron sulfide கிடைக்குது. இப்போ light. There are certain reactions which take place only in the presence of light. They are called photochemical reactions. Example photosynthesis. So நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு வரைக்கும் photosynthesisனால் அப்படியே நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு லைட்டு அப்புறம் வந்து வாட்டர் சேர்றப்போ நமக்கு வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குன்னு நினச்சிருப்போம். ஆனால் அந்த இடத்துல நடக்கிறது என்னன்னா 6CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O. அப்புறம் அந்த இடத்துல லைட் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடத்துகிறப்போ நமக்கு கிடைக்கிறது CH2O6 + 6O2 அதாவது C6H12O6. இதான் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். இதை தான் வந்து பிளான்ட் வந்து ஸ்டார்ச்சாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குது. இப்போ 6O2. ஸோ இந்த மாதிரி வெளியாடுற இந்த O2 வந்து பார்த்தீங்கன்னா லிபரேட் ஆகும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இப்போ ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ண சொல்கிறோம். photosynthesis take place in absence of light. So light இல்லாத இடத்துல photosynthesis நடக்காது. So thank you friends. இதோட கண்டிஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you friends. Bye. Hi guys, நான் welcome to video. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 PS 94 புக்ல கெமிஸ்ட்ரி சாப்டர் 3 லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 7 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டிஷன் தான் பார்க்க வரும். ஸோ அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியும் ஒரு ரெக்குவயர்மெண்ட். அது எப்படி ரெக்கமெண்ட் ஆகும்னா some reaction take place only by the passage of electric current. These are called electrochemical reactions. Example, decomposition of water into hydrogen and oxygen. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில ரியாக்ஷன்லாம் எப்போ எடுக்கணும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பேசேஜ் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எலக்ட்ரோலிசிஸ் படிச்சிருப்பீங்க. இதை வந்து அதாவது ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பிரிக்கிறது டீகம்போசிஷன். அதாவது 2H2O அதாவது வாட்டரில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறப்போ நம்ம வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்கும். மறுபடியும் டீகம்போசிஷன் ஆஃப் மோல்டன் Al2O3 இன்ட்டு அலுமினியம் அண்ட் ஆக்சிஜன். ஸோ Al2O3 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறப்போ நமக்கு அலுமினியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்குது. சவுண்ட். certain reaction take place by the absorption of sound energy. ஸோ சவுண்ட் எனர்ஜி மூலயமா ரியாக்ஷன் நடக்கிற கூட சில இது ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் அசிட்டோன் இன்ட்டு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ அசிட்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை எப்படி வந்து டீகம்போஸ் பண்ண முடியும்னா சவுண்ட் எனர்ஜி கொடுக்குறப்போ அசிட்டோன் வந்து கார்பன் அண்ட் ஹைட்ரஜனும் கன்வெர்ட் ஆகுது. ப்ரெஷர். certain chemical reaction take place only when pressure is applied. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ப்ரெஷர் இருந்தால் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமோனியா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அமோனியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அமோனியா வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு எலமெண்ட் கிடையாது. அது வந்து காம்பவுண்டு. அதாவது நைட்ரஜன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது N2+H2 அதாவது N2+3H2 gives 2NH3. அதாவது NH3னா அமோனியா. Catalyst. A chemical substance which alters the rate of reaction without undergoing any net change in chemical combustion at the end of the chemical reaction is called a catalyst. So இந்த catalyst என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து ஆல்டர் பண்ணும். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெட் சேஞ்சும் இருக்காது அதோட கெமிக்கல் காம்பஷனில். அதாவது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெட் சேஞ்சும் இருக்காது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க. The rate of some reaction are influenced by catalyst and such reaction are called catalytic reactions. ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி சில ரியாக்ஷன்லாம் இருக்கும். அதுதான் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. There are two types of catalyst, positive catalyst, negative catalyst. So two types of catalyst இருக்குது, positive catalyst, negative catalyst. So positive catalyst என்ன பார்த்தீங்கன்னா the catalyst which accelerates the rate of reaction is called positive catalyst. Example, the rate of decomposition of KClO3 is more in presence of MnO2. ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா KClO3 வந்து நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணுறப்போ
இந்த இடத்துல MnO2 மூலம் அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ KClO3 கூட நம்ம MnO2 வந்து ஆட் பண்ணுறப்போ 2KCl + 3O2 கிடைக்குது. நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா the catalyst which retards the rate of reaction is called negative catalyst. ஸோ இந்த பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாக இருக்கும். அதே நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா டைம் வந்து கொஞ்சம் நேரம் இருக்க வைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the rate of decomposition of hydrogen peroxide decreases in the presence of alcohol of ether. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகும். ஒரு வேளை ஆல்கஹால்னா ஈத்தரை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுறப்போ அதோட ரேட் ஆஃப் டீகம்போஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். Limitation of chemical equation. A chemical equation can be equipped with different information like physical state of reactant and product, condition required for the reaction to take place, change in energy during the occurrence of the reaction. But certain information regarding a chemical reaction cannot be reflected in the chemical equation. ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து அதில் இருக்கிற ஃபிசிக்கல் ஸ்டேட் அது ரியாக்டன்ட் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் சேஞ்ச் இன் எனர்ஜி டியூரிங் த அக்கரன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஆனால் சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்மளால் கொடுக்க முடியாது. A chemical equation does not reflect the rate of chemical reaction or the time taken for the chemical reaction to occur. ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதோ எவ்வளோ நேரம் நடக்குதோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கிற ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் மூலியமாக பார்க்க முடியாது. If the reactant or the product are in gaseous state or aqueous solution state, the chemical equation does not represent the actual concentration of them. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம், இல்லை ஆக்வஸ் சொல்யூஷனாக இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து நமக்கு சொல்லாது. The chemical equation does not reflect the nature of the reaction, that is the chemical reaction is spontaneous, explosive, etc. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேச்சர் வந்து நமக்கு தெரியாது. அது வந்து ஸ்பான்டேனியஸாக இல்லை எக்ஸ்ப்ளோசிவாக கூட இருக்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 4 டைப் இருக்குது. Combination reactions, decomposition reaction, displacement reaction, double displacement reaction. So in the combination reaction na enna paakalam. A chemical reaction in which 2 or more substances combine to form a single new substance is called combining reaction. So indha pathina 2 illa 3 substances வந்து join ஆகி ஒரு single substance create பண்றது combining reaction. இது வந்து ஒரு சிம்பிளா இருக்கும். A plus B is equal to AB. Types of combining reaction. So element combination reaction, அதாவது H2 plus Cl2 gives 2HCl. Element compound reaction, அதாவது 2CO2 plus O2 2CO2, 2NO plus O2 2NO2. Compound reaction, அதாவது CaO plus CO2 CaCO3, calcium carbonate. Decomposition reaction, the reaction in which a single compound split into 2 or more simpler substances is known as decomposition reaction. So ஒரு simple substance வந்து 2 or more elements வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது, அதாவது சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன். அதாவது AB வந்து A plus B மாறுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காம்பினேஷனோ டீகம்போசிஷனோ அப்படியே ஆப்போசிட். இது வந்து A plus B வந்து AB, அதாவது ரெண்டு வந்து சேர்ந்து ஒன்று உருவாகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரெண்டாக பிரியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2Al2O3 அதை வந்து பார்த்தீங்கன்னா 4Al plus 3O2 நமக்கு பிரியுது. Types of decomposition reaction. If the decomposition of substance take place by the absorption of heat, it is called thermal decomposition. ஸோ ஒரு டீகம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ் பண்ணி நடந்ததுன்னா அது வந்து தெர்மல் டீகம்போசிஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு COCO3 வந்து ஹீட் பண்ணுறப்போ நமக்கு CaO plus CO2 தெரியும். If the decomposition of substance take place in the presence of light, it is called photolytic decomposition. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீகம்போசிஷன் வந்து லைட் இருந்தால் தான் நடக்கும்னா அது வந்து photolytic decomposition. அது நம்ம ஃபோட்டோலிசிஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் 2HOCl gives 2HCl plus O2. If the decomposition of substance take place by the passage of electricity, is called electrolytic decomposition, electrolysis. Example. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீகம்போசிஷன் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா தான் நடக்கும்னா அது வந்து எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோலிசிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2NaCl gives 2Na plus Cl2.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் guys, நான் வெல்கம் தரப்பியா. எனக்கு நம்ம கிளாஸ் PS IIT ஃபவுண்டேஷன் புக்கில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 3 லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் இதை பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பேச வீடியோ கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் the more reactive element displaces the less reactive element from its compound. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எதுவும் நடக்காது. அதாவது அதிகமாக ரியாக்டிவாக இருக்கிற எலமெண்ட் வந்து கம்மியாக ரியாக்டிவாக இருக்கிற எலமெண்ட்டை வந்து அதோட காம்பவுண்ட்லேருந்து எடுத்துரும். சின்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிலேட்டட் reactivities of various metals, they are arranged in the descending order of reactivity. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலமெண்ட்ஸோட இல்லை மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி பொறுத்து இருக்கிறதுனால இதை வந்து டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டியில் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா AB + C இதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும்போது அது எப்படி மாறும்னா CB + Aங்கிற மாதிரி மாறிடும். அதுவே 2XY + Z இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2XZ + Y. The ability of an object to displace another element is known as its relative position of the relative reactivity series. ஸோ ஒரு எலமெண்ட்டோட எபிலிட்டி எதனால்னா இன்னொரு எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு தான் அதை வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ரியாக்டிவிட்டி சீரிஸ் சொல்கிறாங்க. ஸோ அயன் வந்து பார்த்திங்கன்னா காப்பரை விட ரியாக்டிவிட்டி சீரிஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காப்பர் இருந்தது, காப்பரோட காம்பவுண்ட் கூட அயனோட நம்ம சேர்க்குறப்போ ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அயனோட ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அயன் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். The arrangement of metal along with hydrogen and in the decreasing order of reactivity is called metal reactivity series. ஸோ இந்த மெட்டல்ஸ் வந்து ஹைட்ரஜனோட டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டியில் எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரிஸ்னு சொல்கிறாங்க. மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்லேருந்து மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லாம் நோபல் மெட்டல்ஸ் அது இருக்கும். ஸோ இந்த நோபல் மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா விலை அதிகமான மெட்டல்ஸும் இங்கே இருக்குது. சில்வர், கோல்டு, பிளாட்டினம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோபல் மெட்டல்ஸ். ஏன்னா இது வந்து ரியாக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறத விட இது வந்து பார்த்திங்கன்னா மோரலாக ஜுவல்லை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிளாட்டினம், கோல்டு, சில்வர் இது எல்லாமே ஜுவல்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவே மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம் இதெல்லாம் வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ மோஸ்ட் ரியாக்டிவ்லேருந்து பார்க்குறோம் சோடியம் Na வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கிற மெட்டல்ஸு. கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க், அயன், நிக்கல், டின், லெட், ஹைட்ரஜன், காப்பர், மெர்க்குரி, சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. The more reactive metal displaces the less reactive metal from its compound. ஸோ மோர் ரியாக்டிவிட்டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ரியாக்டிவிட்டி இருக்கிற மெட்டலை வந்து அதோட காம்பவுண்ட்லேருந்து எடுத்துரும். இப்போது Fe அயன் ப்ளஸ் CuSO4 அதாவது காப்பர் சல்ஃபேட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அயன் CuSO4ஓட ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா FeSO4 + Cu. ஸோ அதுவே ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர் கிடைக்குது. As iron is more reactive than copper, it displaces copper from copper sulfate solution, thereby forming ferrous sulfate. Hydrogen reactivity series. Non-metal don't show such regular trend in reactivity like metals, but halogen shows such gradation in reactivity from fluoride to iodine. This is known as an halogen reactivity series. So non-metals வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் மாதிரி ஒரு ரெகுலரான இது ட்ரெண்ட் இருக்காது. அதனால அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலஜன்ஸ் அதாவது ஃப்ளோரின்லேருந்து அயோடின் வரைக்கும் இது வந்து ஹாலஜன் ரியாக்டிவிட்டி சீரிஸ்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ளோரின் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரியாக்டிவ் ஹாலஜன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளோரின் வரும், அப்புறம் புரோமின் வரும், அப்புறம் அயோடின் வரும். இதான் அயோடின் தான் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ரியாக்டிவ் ஹாலஜன். ஸோ இதுலேருந்து கம்மிக்கிட்டே வருது. The most reactive halogen displaces the less reactive halogen from its compound. Example, 2NaBr plus Cl2 gives 2NaCl plus Br2. Chlorine is more reactive than bromine, hence it displaces bromine from sodium bromide and reddish brown bromine gas is formed.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டீகம்போசிஷன் ஆர் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். The chemical reaction in which the two reaction compounds combine to form two new substances by exchanging their radicals is called double decomposition. ஸோ அதோட ரேடிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டூ ரியாக்டன் கெமிக்கல் ரியாக்ஷனில் டூ ரியாக்டன் வந்து கம்பைனாக ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டீகம்போசிஷன் சொல்கிறாங்க. இப்போ ரெப்ரசன்டேஷன் ஏபி ப்ளஸ் சிடி இருக்குன்னா அதுவே அது ஏடி ப்ளஸ் சிபி, அதாவது ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2NaNO3 ப்ளஸ் CuSO4, இந்த இடத்துல Na கூட இருந்த NO3 வந்து அந்த பக்கம் போயிடுச்சு, அதுவே CO கூட அந்த SO4 வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு. ஸோ அது எப்படி மாறி இருக்குன்னா Na2SO4 ப்ளஸ் CuNO3 ட்வைஸ். இப்போ NaOH ப்ளஸ் HCl இது பார்த்தீங்கன்னா இந்த HCl வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த குளோரின் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடுச்சு, அதுவே OH வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ NaCl ப்ளஸ் H2O, K2SO4 ப்ளஸ் CuNO3 ட்வைஸ் gives 2KNO3 ப்ளஸ் CuSO4. If the reaction takes place between an acid and base, it is called neutralization reaction. Salt and water are formed in this reaction. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிடும் பேஸும் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆசிட் உள்ள ஒரு பேஸ் வந்து சேர்றப்போ ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் வாட்டர் கூட நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து கிடைக்குது. இப்போ NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் NaCl ப்ளஸ் H2O. NaClனா என்ன, உப்பு, ப்ளஸ் H2O, H2O வாட்டர், 2NH4 OH ப்ளஸ் H2SO4 gives NH4 twice SO4 plus 2H2O. In a double decomposition reaction, if one of the product get precipitated, the reaction can be called precipitation reaction. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் வந்து ஒரு வேளை ஏதாவது வந்து ப்ரெசிபிடேட் ஆகிடுச்சுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிடேட் ஆகிறப்போ இதை வந்து நம்ம ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு KCl ப்ளஸ் AgNO3 gives KNO3 ப்ளஸ் AgCl, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிடேட் ஆகுது. BaCl ப்ளஸ் Na2SO4 gives 2NaCl ப்ளஸ் BaSO4. All the chemical reactions that take place fall under any one of the above categories. ஸோ எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொடுத்துருக்கிற இந்த கேட்டகரிஸில் தான் வரும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் வராது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் ரஹ்மான், வெல்கம் டு அரபீடியா. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் IIT ஃபவுண்டேஷன் புக்கில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 3 லாங்குவேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸில் இன்ட்ரடக்ஷன் பார்ட்னா என்ன பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன்னாலே உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைடு, அதாவது ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஆட் பண்ணுற எல்லாம் பிரிக்கிறோடுங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா, ஆக்சிடேஷன் இஸ் டிஃபைன்ட் as the addition of oxygen or electronegative element or removal of hydrogen or electropositive element from a compound. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷனில் வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து ஒரு வேளை ஆக்சிஜனை ஆட் பண்ணி இல்லைனா ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணோன்னா அதுவும் ஆக்சிடேஷன். ஒரு வேளை ஹைட்ரஜன் இல்லை எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட்டை வந்து வெளியே எடுத்தால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா Mg ப்ளஸ் O2. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிஜன் வந்து சேர்க்குறோம். இப்போ இது MgO, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு Mg. இப்போ Mg ப்ளஸ் Cl2, MgCl2, அடிஷன் ஆஃப் குளோரைட் டு Fg. இப்போது HgTO. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து வெளியே எடுக்கிறோம். Hg ப்ளஸ் O2, removal of oxygen from HDO. HI, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பிரிக்கிறப்போ H2 plus I2, removal of hydrogen from HI. Reduction is defined as the addition of hydrogen or electropositive element or removal of oxygen or electronegative element from a compound. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிடக்ஷனுக்கோ ஆக்சிடேஷனுக்கோ அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஏன்னா ஆக்சிடேஷனில் எப்படி வந்து ஹைட்ரஜன் இல்லைன்னா எலக்ட்ரோபாசிட்டிவ் வெளியே இருக்கிறது வந்து ஆக்சிடேஷன், அதே மாதிரி ஆக்சிஜன் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டை வந்து சேர்க்கறது ஆக்சிடேஷனோ, அதே மாதிரி இந்த இடத்துல டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோன்னா அது வந்து ரிடக்ஷன், அதுவே ஆக்சிஜனில் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணோன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ H+Cl2 gives HCl. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணுறோம் குளோரினோட. NaCl2 NaCl addition of sodium to chloride. PCl5 give PCl3 plus Cl2, removal of chlorine from PCl5. H2O2 gives H2O plus O2, removal of oxygen from H2O2. இப்போ redox reduction. Oxidation and reduction are simultaneous process taking place in a region. That is why those reactions are called redox reactions. In a redox reaction, one substance undergoes oxidation and the other substance undergoes reduction. The substance which undergoes oxidation by itself is called reducing agent, and substance which undergoes reduction by is called oxidizing agent. Example, H2F plus Cl2 gives 2HCl plus S. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சைமல்டேனியஸாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் ஒரு ரீஜனில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ஆக்சிடேஷனுக்கு உள்ளாகுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்கிறாங்க. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷனுக்கு உள்ளாகுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் H2S plus Cl2 gives H2HCl plus S. H2S loses hydrogen and hence is said to undergo oxidation. ஸோ இந்த இடத்துல H2Sல வந்து பார்த்தீங்கன்னா S வந்து வெளியே, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து வெளியே போகுது. ஸோ அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் சொல்லலாம். ஹைட்ரஜன் இஸ் ஆடட் டு குளோரின் அண்ட் ஹென்ஸ் குளோரின் இஸ் செட் டு அண்டர்கோ ரிடக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து குளோரினோட ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷனுக்கு உள்ளாகுது. therefore H2S is called reducing agent and chlorine and oxidizing agent. இப்போ நம்ம பார்க்குறப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. ஸோ ஆக்சிடேஷன் எதில் நடக்குது? இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா H2S, குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2HgCl2 plus SnCl2 gives Hg2Cl2 plus SnCl4. A more electropositive element, mercury, is added to HgCl2. It is therefore said to be reduced. A more electronegative element, chlorine, is added to SnCl2. It is therefore oxidized. HCl2 acts as an oxidizing agent and SnCl2 acts as a reducing agent. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறப்போ அதே மாதிரி எப்படி H2S plus Cl2 gives 2HCl plus S ன்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2HgCl2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், SnCl2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ ஹீட் எனர்ஜி வெளியே வருதா, அதான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரியாக்டன்ஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட் ப்ளஸ் Q, அதாவது கேலரிஸ், அதாவது ஹீட் எனர்ஜி. ரியாக்டன்ஸ் கிவ் மைனஸ் கேலரிஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ். Q is equal to heat energy released. இப்போ எக்ஸாம்பிளுக்கு C plus O2 gives CO2 plus 94 calorie. C plus O2 minus 94 calorie is equal to CO2. For the formation of CO from carbon and oxygen, the bond between oxygen molecule should be broken. For the breaking of this bond, some amount of heat energy is absorbed. At the same time, some amount of energy is released during the formation of new bonds between carbon and oxygen. So இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆக்சிஜன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் இந்த நடுவில் இருக்கிற மாலிக்யூல்ஸோட பாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியிறப்போவும் சேர்றப்போவும் சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது, உள்ளே வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ஹீட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆகுது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகுது. இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கெமிக்கல் ரியாக்ஷன் வித் ப்ரொடியூஸ் வித் த அப்சர்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கால்ட் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஹீட் எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும். இந்த இடத்துல இந்த எண்டோதெர்மிக் என்ன பண்ணணும்னா
இது ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் நடக்குமே. இப்போ இது எப்படி சொல்லலாம்னா ரியாக்டன்ட் ப்ளஸ் ஹீட் கிவ்ஸ் ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட் மைனஸ் ஹீட். இப்போ Q இதே இடத்துல வந்துன்னா ஹீட் எனர்ஜி அப்சர்வ்டு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Q ஹீட் எனர்ஜி வெளியே அதாவது வெளியே வந்த ஹீட் எனர்ஜி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி அப்சர்வ் ஆன ஹீட் எனர்ஜி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு N2 + O2 gives 2NO - 44 calorie. அதுவே N2 + O2 plus 44 calories gives 2NO. For the formation of nitric oxide from nitrogen and oxygen, same amount of energy required to break the bond between nitrogen and oxygen atom present in the respective molecules. Some amount of energy is released during the formation of bond between nitrogen and oxygen. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு வந்து நைட்ரஜன் ஆக்சிஜனை வச்சு ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்காக தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் பாண்ட் பிட்வீன் நைட்ரஜன் ஆக்சிஜன். இது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்குது. ஸோ கொஞ்சம் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் கூட ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.